சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலை கொண்டாட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். மக்கள் அதிக அளவில் ஒன்று சேர்ந்து காணும் பொங்கலை கொண்டாடுவது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா, தற்பொழுது அங்கு எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள்? காணும் பொங்கலை கொண்டாட வந்திருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டத்தினால் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். வெறும் சென்னை மட்டுமல்ல, அருகில் இருக்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ந்து இங்கு மெரினா பீச்சில் கொண்டாடுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருமே குழந்தைகளோடு இங்கு வந்து கொண்டாடும் அந்த காட்சி என்பது அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் அனைவருமே தொடர் விடுமுறை என்ற காரணத்தினால் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக மெரினாவில் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கும் பகுதி என்பது உழைப்பாளர் சிலை பகுதி. இந்த பகுதி வழியாகத்தான் பெரும்பாலான மக்கள் இந்த மெரினா கடற்கரைக்கு உள்ளே சென்று தொடர்ந்து தங்கள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். காலையிலிருந்தே தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சென்னை காவல்துறை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்லாது முக்கிய கடற்கரைகளிலும் சுமார் 16,000 போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் குழந்தைகள் வரும்பொழுது அவர்களுக்கு கையில் பேண்டு கட்டிவிட்டு அவர்கள் தொலைந்து போகாத வண்ணம் அவர்களுக்கு பெயர் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அதே போன்று உயர் கோபுரங்களை அமைத்து தொடர்ந்து கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தியும் தீவிர கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக பாதுகாப்பான முறையில் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கானோர் இங்கு கூடியிருக்கிறார்கள். தற்போது பல்வேறு பகுதியிலிருந்து வந்த மக்களை நீங்களே பார்க்கலாம். அவர்கள் சந்தோஷமாக காணும் பொங்கலை கொண்டாடிவிட்டு நம்முடன் இருக்கிறார். ஒருவரும் பேசுவோம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? காணும் பொங்கல் வந்திருக்கோம். சைதாப்பேட்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் செம்ம ஜாலியாக இருந்தது. வந்து நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ போகும்போது செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ எப்படி போக போகிறோம் நேரம் தெரில. பஸ்லாம் இப்போ காலியாக இருக்குமான்னு தெரில. இப்போ வீட்டுக்கு போகணும். பீச்சில் போயிட்டு ராட்டணும், அதுக்கப்புறமேட்டு அந்த சுற்றுறது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். போலீஸும் நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்க எதனா தொலைஞ்சதுன்னா உடனே கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. போலீஸ் நல்லா இது பண்ணி பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படியே தள்ளுறாங்க. கடலில் ஒண்டி விளையாட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் மடிப்பாக்கத்தில் இருந்து வந்துக்கிறோங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆனால் கடல் உள்ள ஒண்டியே விடவில்லை. மற்றபடி எல்லாம் இடத்துலையும் என்ஜாய் பண்ணோம். முன்னே க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இந்த க்ரௌடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த ரோடு கிராஸ் பண்ணனா ஒரு 500 பேர் கிராஸ் பண்ணுவாங்க. போலீஸ் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் போலீஸுக்கு பாதுகாப்பு இருந்தால் க்ரௌடு இல்லாத இருக்குது. வேறு விரிச்சோடி இருக்குது. மெரினா பொறுத்தவரை இந்த ஆண்டு கொஞ்சம் விரிச்சோடி தான் இருக்குது. ஏன்னா சுற்றுலாத்தலங்கள் நிறைய இடத்துல பண்ணதுனால க்ரௌடு கம்மியாகுதா என்ற டவுட் ஆகுது எங்களுக்கு. ரொம்ப சேஃப்டியாக இருந்தது. நங்கநல்லூர்லேருந்து வரோம். ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நங்கநல்லூர்லேருந்து வரோம். என் பேர பேத்தியோட, என் பொண்ணு, எங்கள் அம்மாவோட வந்திருக்கோம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சேஃப்டி நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கிற பொதுமக்கள் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதை தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பான முறையில் காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிற காரணத்தினால் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து கொண்டாடி கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து 50,000 மக்கள் இங்கு கூடியிருப்பதாக தற்போது வரை காவல்துறை தெரிவித்திருக்கிறார். 5 குழந்தைகள் காணாமல் போனதாகவும் அவர்களையும் உடனுக்குடனேயாக காவல்துறையினர் கண்டுபிடித்து ஒப்படைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது இந்த காணும் பொங்கல் என்பது பாதுகாப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.